வேர்ல்ட் வைடா எந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி வெப்சைட் பில்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பார்த்தோம்னா வேர்ட்பிரஸ் தான் இருக்கிறதுல டாப் மோஸ்டா இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 40% மேல இருக்கிற வெப்சைட்ஸ் வேர்ட்பிரஸ் பிளாட்ஃபார்ம் வச்சு தான் பில்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம பார்க்குறோம். அதுல நம்ம buildwith.com W3Techs வெப்சைட்லையும் பார்க்கலாம். இப்போ buildwith பிளாட்ஃபார்ம்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட CMS யூசேஜ்ல வேர்ட்பிரஸ் தான் 40% யூசேஜ் இருக்கு. மற்ற சொல்லிக்கிற மாதிரி இருக்கிற பிளாட்ஃபார்ம் எல்லாமே சிங்கிள் டிஜிட்ல மார்க்கெட் ஷேரா ஹோல்ட் பண்றாங்க. ஆனா ரீசென்ட் டேஸ்ல இருக்க ஸ்டாட்டிஸ் பார்த்தோம்னா வேர்ட்பிரஸோட அந்த ஸ்டாக்மெண்ட் லெவல் ரீச் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரியுது. காரணம் என்னன்னா இந்த வேர்ட்பிரஸோட யூசேஜ் ஸ்டாட்டிஸ் கிராஃபை பார்த்தீங்கன்னா அதோட பீக் லெவல் ஆல்ரெடி 23-24 அந்த இயர் ரேஞ்சில் பீக் லெவலில் வந்திருக்கு. அதுக்கப்புறமா டவுன் ஃபேஸில் போயிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா நிறைய பிசினஸ் வெப்சைட் ஓனர்ஸ் எல்லாமே அவங்களோட பிசினஸ் வெப்சைட்டை வேர்ட்பிரஸ்ல பில்ட் பண்றது மூலமா நிறைய மெயின்டெனன்ஸ் இஷ்யூஸும் டிசைன் ஃப்ரீடம் இல்ல. அதுக்கப்புறமா அவங்க கம்பெனியோட டீம்ஸ் இருக்காங்களா மார்க்கெட்டிங் டிசைன் டெவலப்மெண்ட் டீம் இவங்களோட கொலாபரேஷன்ஸ் எல்லாம் வேர்ட்பிரஸ்ல ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறது பாக்குறாங்க. இப்போ அவங்க மார்க்கெட்டிங் டீம் வந்து குயிக்கா ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பா டெவலப்மெண்ட் டீமோட ஹெல்ப் இல்லாம முடியாது. வேர்ட்பிரஸ் பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் டீமோட சப்போர்ட் ரொம்ப ஹெவியா தேவைப்படும். அதே மாதிரி தான் பிளகின் அப்டேட்ஸ், கோர் அப்டேட்ஸ், தீம் அப்டேட்ஸ், ஹோஸ்டிங்கோட சப்போர்ட் இதெல்லாம் இருக்கிறனால ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலுமே அதை சால்வ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ண 2012 ஏர்லி ஸ்டேஜ்ல இருந்து நான் வேர்ட்பிரஸ் வெப்சைட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒன் ஆஃப் த காமன் இஷ்யூ ஃபேஸ் பண்றது என்னன்னா ஏதாவது ஒரு கிளைண்ட் வெப்சைட்ல இஷ்யூ வருது, அதை நம்ம போய் கண்டுபிடிக்கிறோம், இந்த இடத்துல இருந்து தான் இந்த இஷ்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் போஸ்டிங்ல போய் கேட்டா அவங்க தீமோட பிரச்சனை, தீம் ஆத்தர்ட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. தீம் ஆத்தர்ட்ட போய் கேட்டா நீங்க இன்ஸ்டால் பண்ண தேர்ட் பார்ட்டி பிளகின்ஸோட இஷ்யூ அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சப்போர்ட்டும் வேற வேற இடத்துல கேட்டுட்டு கடைசியா அந்த இஷ்யூ ஃபைண்ட் பண்ற வரைக்கும் நம்ம வெப்சைட் அந்த இஷ்யூவோட தான் இருக்கும். இதனால தான் நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் இப்போ ரீசெண்டா வேர்ட்பிரஸ்ல இருந்து மூவ் ஆகுறாங்க. அதனால தான் இந்த ட்ரெண்ட் இப்போ டவுன் ஆயிட்டு இருக்கு. இந்த கிராஃப்ல நீங்க பாக்குற மாதிரி அதோட பீக் லெவல் ரீச் ஆகி இப்போ டவுன் ஆயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா வேர்ட்பிரஸ்ல இருந்து அல்டர்னேட்டிவ் பிளாட்ஃபார்முக்கு கம்பெனி ஓனர்ஸே மைக்ரேட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல 3 டைப் ஆஃப் மைக்ரேஷன் ப்ராசஸ் இருக்குங்கிறது தான் எங்களோட கிளைண்ட் கால்ல நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அந்த 3 டைப் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். என் பேர் அன்சிஃப், விக்டர்ஃப்ளோங்கிற வெப்ஃப்ளோ அண்ட் ஃப்ரேம்வொர்க் சர்டிஃபைட் ஏஜென்சியை ரன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோல 3 டைப் ஆஃப் மைக்ரேஷன் ப்ராசஸ் எப்படிங்கிறத பார்க்கலாம். நாட் ஓன்லி வேர்ட்பிரஸ், எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்தாலுமே இந்த 3 டைப் ஆஃப் மைக்ரேஷன் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி சிமிலர் டாபிக்ஸ்ல ஃபீச்சர் வீடியோ லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்பிளா சொன்னா 3 டைப் ஆஃப் மைக்ரேஷன்ங்கிறது என்னன்னா எக்ஸாக்ட் டிசைன் மைக்ரேஷன், டெம்ப்ளேட் பேஸ்டு கஸ்டமைசேஷன், அப்புறமா கம்ப்ளீட் ரீடிசைன். ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே எக்ஸாக்ட் டிசைன் மைக்ரேஷன் அப்படின்னா என்னன்னா ஏற்கனவே கிளைண்ட்டுக்கு அவங்களோட பழைய வெப்சைட் பிடிச்சிருக்கு, இல்ல ரீசெண்டா தான் அந்த வெப்சைட் ரீடிசைன் பண்ணாங்க, அந்த வெப்சைட்டே அவங்களுக்கு பிசினஸ்க்கு கரெக்டா ஒர்க் ஆகுது, ஈவன் தோ அந்த டிசைன் ஓல்டா இருந்தாலுமே இந்த வெப்சைட் தான் எங்களுக்கு பிசினஸே நடக்குது அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதே டிசைன் தான் மைக்ரேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ அந்த வெப்சைட் வேர்ட்பிரஸ்ல பில்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கும்போது எக்ஸாக்ட்டா அதே லே அவுட் ஸ்ட்ரக்சர்லையும் அதே URL ஸ்ட்ரக்சர்லையும் இருக்கிற எல்லா பேஜஸையும் நம்ம வெப்ஃப்ளோலையோ ஃப்ரேமர்லையோ ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணணும். ஒன்ஸ் இதெல்லாமே பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா லே அவுட் ஸ்ட்ரக்சரும் கண்டென்ட் ஸ்ட்ரக்சர் இமேஜஸ் பழைய வெப்சைட்ல இருந்து எல்லாம் பேக்கப் எடுத்துட்டோம்னா அப்புறம் SEO ரிலேட்டடான மெட்டா டாக்ஸ், டைட்டில், ஓப்பன் கிராஃப், இமேஜ் இதெல்லாத்தையும் ப்ராப்பரா செக் பண்ணிட்டு டொமைன்ல இருக்க சைட் மேப்பையும் ப்ராப்பரா செக் பண்ணணும். இதெல்லாம் ப்ராப்பரா செக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வெப்சைட்டை லைவ் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்டை அந்த பிளாட்ஃபார்ம்ல டீஆக்டிவேட் பண்ணிட்டு இந்த ஒரு நியூ பிளாட்ஃபார்ம் ஃப்ரேமரா இருந்தாலும் சரி வெப்ஃப்ளோ இருந்தாலும் சரி இந்த நியூ பிளாட்ஃபார்ம்ல நம்ம டொமைனை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாக்ட் டிசைன் மைக்ரேஷனை டைம்லைன் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி அந்த லெவல்ல பாத்தீங்கன்னா டைம்லைனுக்கு ஒரு 2 to 3 வீக்ஸ் தான் எடுத்துக்கும். இந்த டைம்லைன் டோட்டலா உங்களோட வெப்சைட்டோட கரண்ட் ஃபங்க்ஷனாலிட்டியும் எவ்வளவு பேஜஸ் இருக்குது, எவ்வளவு லேஅவுட் ஸ்ட்ரக்சர் டிஃபரன்ஷியேஷன் இருக்குது அதை பொறுத்து தான் இந்த டைம்லைன் டிஃபைன் ஆகும். ஆனா ஒரு 10 to 15 பேஜஸ் இருக்கிற வெப்சைட்டுக்கு 2 to 3 வீக்ஸ் ஆகும் ப்ராப்பரா மைக்ரேட் பண்ணணும்னா. இதோட காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா லோ டு மாடரேட் அப்படின்னு தான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா ஏற்கனவே எல்லாமே ப்ரூவனான ஸ்டெப்ஸா இருக்குது, அதே டிசைன் தான், அதே லேஅவுட் தான், அதே டைப்போகிராஃபி, அதே கண்டென்ட், அதே இமேஜ் நம்ம எக்ஸாக்ட்டா மைக்ரேட் பண்ணி கொடுத்தாலே போதும். அப்படிங்கும்போது லோல இருந்து மீடியம் காம்ப்ளெக்சிட்டி தான் இந்த மைக்ரேஷன் ப்ராசஸ்ல இருக்கு. ரெண்டாவது மைக்ரேஷன் ப்ராசஸ் தான் டெம்ப்ளேட் பேஸ்டு கஸ்டமைசேஷன். இது வந்து என்னன்னா வெப்ஃப்ளோலயோ ஃப்ரேமர்லயோ டெம்ப்ளேட் மார்க்கெட் பிளேஸ் இருக்கு. அதுல போய் நம்ம பிசினஸ் வெப்சைட்டுக்கு சிமிலரா இருக்கிற டெம்ப்ளேட்டை நம்ம போய் ஃபைண்ட் பண்ணணும். மேனுவலா ஃபைண்ட் பண்ணி எந்த டெம்ப்ளேட்டை நம்ம ஃபைனலைஸ் பண்றோமோ அந்த டெம்ப்ளேட்டை ஃப்ரீ டெம்ப்ளேட்டா இருந்தாலும் சரி ப்ரோ டெம்ப்ளேட்டா இருந்தாலும் சரி அதை வாங்கிட்டு அந்த டெம்ப்ளேட்டை பேஸா வச்சு நம்ம வெப்சைட்டை மைக்ரேட் பண்ண ஆரம்பிப்போம். இந்த மைக்ரேஷன் ஸ்டெப் யாருக்கு யூஸ் ஆகும்னா என்னோட பழைய வெப்சைட் எனக்கு வேண்டாம், புதுசா இந்த பிளாட்ஃபார்ம் மைக்ரேட் பண்ணும்போது புது வெப்சைட்டாவே நான் பண்ணிக்கலாம், என்னோட பட்ஜெட்டும் டைம்லைனும் கன்ஸ்ட்ரைனா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல டெம்ப்ளேட் பேஸ்டு கஸ்டமைசேஷன் தான் பெட்டர் ஆப்ஷன். காரணம் என்னன்னா இதுல நம்ம ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கல, டிசைன் ப்ராசஸ் டோட்டலாவே ஸ்கிப் பண்ணிட்டோம். இந்த டிசைன் ப்ராசஸ்க்கு தான் நம்ம ஏற்கனவே பில்ட் பண்ண டெம்ப்ளேட்டை யூஸ் பண்றோம். அந்த டெம்ப்ளேட்ல இருக்கிற லேஅவுட்ஸ் எல்லாமே நம்ம பிசினஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி இருக்கிற பட்சத்துல நம்ம அந்த டெம்ப்ளேட்டை நம்ம எஃபெக்டிவா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதே டெம்ப்ளேட்ல நம்ம பிராண்ட் கைட்லைனும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா டெம்ப்ளேட் சூஸ் பண்ணும்போது ப்ராப்பரா சூஸ் பண்ணுங்க. டிசைனும் இன்ட்ராக்ஷனும் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ண வேண்டாம். உங்க பிசினஸ் வெப்சைட்டுக்கு எந்த டெம்ப்ளேட் மேட்ச் ஆகுதுங்கிறத உங்களோட பிசினஸ் டீம்டையும் டெவலப்மெண்ட் டீம்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு எந்த டெம்ப்ளேட் மேட்ச் ஆகுங்கிறது ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலா கம்ப்ளீட் ரீடிசைன். ப்ரீவியஸா நீங்க பண்ண வெப்சைட் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, இப்போ இருக்கிற பிசினஸ் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி என்னோட வெப்சைட் கம்ப்ளீட்டா ரீடிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பிராண்டையுமே டோட்டலா ரீடிசைனா பண்ணி மாத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த தேர்ட் டைப் ஆஃப் மைக்ரேஷன் தான் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இதுல நம்ம டோட்டலா ரீடிசைன் பண்றதுனால கண்டிப்பா டைம்லைன் அதிகமா எடுக்க போது, காஸ்டும் அதிகமா தான் ஆகும், காம்ப்ளெக்சிட்டியும் ஹையா தான் இருக்கும். காரணம் என்னன்னா நம்ம ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து பிராண்ட் கைட்லைன் வேரியேஷன்ஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஹோம் பேஜ் லேஅவுட்ஸையும் நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபைனலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ஹோம் பேஜ் லேஅவுட் முடிச்சதுக்கு அப்புறமா சப் பேஜஸையும் ஃபிக்மாலையும் டோட்டலா ஃபினிஷ் பண்ணிட்டு ஒன்ஸ் டிசைன்
டிசைன் ஃபேஸ் டோட்டலா கம்ப்ளீட் ஆகிறதுக்கே 2 to 3 வீக்ஸ் ஆகும். அதே ஃபிக்மால ஃபைனலைஸ் பண்ண எக்ஸாக்ட் டிசைனை வெப்ஃப்ளோல டெவலப் பண்றதுக்கு 2 to 3 வீக்ஸ் ஆகும். இந்த கம்ப்ளீட் ரீடிசைன் யாருக்கெல்லாம் மேட்ச் ஆகும்னா, நான் பழைய வெப்சைட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு, அப்போ இருக்கிற பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் இப்போ இருக்கிற என்னோட பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் வேற மாதிரியான லே அவுட்டும் கண்டென்ட்டும் நான் ஷோ பண்ணி காமிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்திலையும், அப்போ இருக்கிற பிசினஸ் க்ரோத்தும் இப்போ இருக்கிற பிசினஸ் க்ரோத்தும் மேஜர் டிஃபரன்ஸா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கம்ப்ளீட் ரீடிசைன் ப்ராசஸ்க்கு நம்ம கண்டிப்பா இந்த மைக்ரேஷன் ப்ராசஸ்ல போய் ஆகணும். இந்த 3 மைக்ரேஷன் டைப்லையும் டைம்லைன், காஸ்ட், காம்ப்ளெக்சிட்டி எல்லாம் வேற வேற மாதிரி இருக்கும். இந்த 3 டைப் ஆஃப் மைக்ரேஷன் ப்ராசஸ்லையும் உங்களுக்கு எது மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது உங்க கோல்லையும், பட்ஜெட், எந்த அளவுக்கு உங்க பிசினஸ் வெப்சைட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு கம்மியான டைம் இருக்கு இல்ல அதிகமான டைம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட மைக்ரேஷன் டைப்பை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மைக்ரேஷன் ப்ராசஸ் சம்பந்தமாவோ வெப்ஃப்ளோ சம்பந்தமாவோ ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கான்டாக்ட் லிங்கை யூஸ் பண்ணி எங்களுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்க வேர்ட்பிரஸ் மட்டும் இல்லாம வேற எந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து வெப்ஃப்ளோ ஒரு ஃப்ரேம்வொர்க் பிளாட்ஃபார்முக்கு மைக்ரேட் ஆகணும்னு நினைச்சீங்கனாலும் நம்ம அதை கண்டிப்பா பண்ணிக்க முடியும். ஃபியூச்சர்ல வெப்ஃப்ளோ அண்ட் ஃப்ரேம்வொர்க் ரிலேட்டடான வீடியோஸ்க்கும் கைடு, டியூட்டோரியல்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இது சம்பந்தமா இருக்கிற எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.